நல்ல அருமையான ஒரு குளிர்ந்த மழை பெய்து கொண்டிருக்கிற ஒரு காலம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்தில் இந்த இயற்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா மழை தண்ணியில் நடந்து போகிறதும் விளையாடுவதும் சிறு பிள்ளைகளை அந்த நாட்களில் நம்ம பார்ப்போம். இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். அநேகர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தை நிரப்ப ஆண்டவர் மற்ற இடங்களிலிருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். சகோதரர் அவர்கள் மவுண்ட் ஜாயின்லேருந்து வந்திருக்கிற சகோதரர் அவர்கள் குடும்பத்தோடு, ஐயா அவங்க முலக்கடை சபையார் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் பத்திரமாய் வழிநடத்துகிற தேவன் இன்னும் அருமையாக வழிநடத்தும்படி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் அட் ஷாம்லி அப்படின்னு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் அட் ஷாம்லி. யாரை கை தூங்க பார்ப்போம். அப்போ நான் எங்கே வேற்று கிரகத்தில் படித்தேனா? நான் 9th படிக்கும்போது இந்த பாடம் வந்தது. இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இந்த பாடம் வந்தது. அப்போ நான் படிக்கும்போது நீங்கள் யாருமே படிக்கல போல். அந்த டைமில் ஒன்று எனக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, இல்லை எனக்கு பின்னாடி படிச்சிருப்பீங்கன்னு நீங்கள். ஆனால் ரொம்ப நாள் அந்த போர்ஷன் இருந்தது, த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் அட் ஷாம்லி அப்படின்னு சொல்லி. அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாலிப சகோதரன் அவன் அந்த ஷாம்லிங்கிற ஸ்டேஷனுக்கு அடுத்து ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி அவனுடைய நண்பரை பார்ப்பதற்காக அவன் செல்வான். அந்த கதை ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம். அவன் ட்ரெயினில் ஏறும்போது அவன் நண்பனுக்காக சில பொருட்களை வாங்கி கொள்வான். அவனுடைய குடும்பத்திற்காக சில பழங்கள், விதவிதமாக என்ன கொடுக்கலாம் என்னுடைய நண்பனுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு அவன் பார்க்குறதெல்லாம் என்ன செய்வான், வாங்கி கொண்டே வருவான். ட்ரெயினில் ஏறுவான். அநேக நாட்களுக்கு பிறகு நண்பனை பார்க்க போகிறோம் என்ற ஒரு சந்தோஷம். ட்ரெயின் மூவ் ஆகும். அது அந்த ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியில் ரொம்ப அழகாக இருக்கும். அவனுடைய எண்ணங்கள், எப்படி பார்க்க போகிறோம், எவ்வளோ நாளாயிருச்சு நண்பனை பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த ட்ரெயின் மூவ் ஆகிறது. அந்த ஸ்டேஷனில் விற்கிறவங்க, சாப்பிட்றவங்க, ஓடி வந்து ட்ரெயினில் ஏறுறவங்க அப்படின்னு அந்த நிகழ்வு அழகாக கடந்து போகும். என்ன தான் இந்த கதையில் சொல்ல வராங்க அப்படின்னு, அதுவும் எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப அழகாக அந்த நடத்துவாங்க. நாங்கள் படிக்கும்போது அவங்க அழகாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரும்போது கரெக்டாக இந்த ஷாம்லிங்கிற ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயின் நிற்கும். அந்த ஜெர்மனியில் நடந்த சம்பவம். அந்த ஷாம்லிங்கிற ஸ்டேஷனில் அவன் நிற்கும்போது அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போது ஒரு குரல் ஒன்று கேட்கும், சார் இதை வாங்கிக்கோங்க, அம்மா இதை வாங்கிக்கோங்க, சார் இதை வாங்கிக்கோங்க, ஐயா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். இவன் அப்படியே எட்டி பார்ப்பான், நல்ல மென்மையான ஒரு குரலாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்பான். கடைசியில் அவனுடைய விண்டோவுக்கு வந்து அந்த குரல் நிற்கும், சார் இதை வாங்கிக்காங்கன்னு. உடனே அது என்னன்னு கேட்பான். இது கைவினை பொருள், நாங்களே செய்கிறது. எனக்கு அப்பா கிடையாது, எங்கள் அம்மாவும் நானும் இதை என்ன செய்வோம் அப்படின்னா பின்னுவோம். பாருங்கள், இது எவ்வளோ அழகான டிசைன் பாருங்கள். இதை எப்படியெல்லாம் இது கூடையாக பின்னலாம், தட்டாக வடிவமைக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும். இவன் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஜன்னல் வழியாக. அது பேசிக்கிட்டே இருக்கும். ஏம்மா நீ படிக்கலையா அப்படின்னு கேட்பான். படிக்க வைக்க எங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கும். இது எவ்வளவு அப்படின்னு கேட்பான். அந்த பொண்ணு சொல்லும், அதோடைய விலையை அவங்க அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவன் சொல்லுவான், இவ்வளோ தான் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பான். இல்லை, எங்கள் அம்மா இன்னும் பின்னிகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட இன்னும் சில பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடும். ட்ரெயின் மூவ் ஆயிரும். இந்த ட்ரெயின் மூவ் ஆகி போகும்போது இவன் எட்டி பார்ப்பான். அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா அங்கேருந்து அந்த பொருட்களை அவங்க அம்மாட்டிருந்து எடுத்துக்கிட்டு எப்படி ஓடி வரும். அதோட அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனை கடந்து போயிடும்.
என்னுடைய மனம் மிகுந்த ஒரு பதபதப்பாக இருக்கும். ச்சே, கையில் கொடுத்ததையாவது வாங்கியிருக்கலாமோ, இந்த ஏழ்மையான பெண்ணை ஏமாற்றி விட்டோமோ அப்படின்னு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவனுடைய நண்பனை பார்க்க போகிற அந்த பரபரப்பு அடங்கி, ஒரு ஏழை பெண்ணை ஏமாற்றி விட்டேனே அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளமானது போராடும். நண்பன் வீட்டில் போய் இறங்குவான். அந்த நண்பனிடத்தில் சொல்லுவான், இந்த மாதிரி ஷாம்லியில் நிற்கும்போது ஒரு ஏழை பெண் என்னிடத்தில் கேட்டா அப்படின்னு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ அவன் நண்பன் சொல்லுவான், போகும்போது என்ன செய், நீ தேடிப்பாரு, கண்டிப்பாக அந்த பொண்ணு அங்கே இருக்கும், நீ உதவி செய் அப்படின்னு சொல்லுவான். இவன் ஒரு வாரம் கழித்து தன்னுடைய நண்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு, அந்த நண்பனுடைய வீட்டில் அவன் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்தான். ஃப்ரெண்டோட அவங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க தோட்டத்தில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க நீரோடை அந்த அருவியில் குளிக்கணும், இப்படியெல்லாம் நிறைய பிளானோடு அவன் வந்திருப்பான். ஆனால் அவன் மைண்டு ஃபுல்லாக அந்த ஷாம்லி ஸ்டேஷன்லேயே இருக்குது. மறுபடியும் அவன் ட்ரெயின் ஏறி மீண்டும் அந்த ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுப்பான். எடுத்து அந்த ஸ்டேஷனில் அவன் இறங்கிடுவான். இறங்கி ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்பான், இங்கே ஒரு கைவினை பொருட்களை விற்றுக்கிட்டு இருந்தாலே ஒரு சின்ன பொண்ணு, அவளை பார்த்தீங்களா, அவளை பார்த்தீங்களா? ஸ்டேஷனில் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் தேடுவான். கடையிலெல்லாம் கேட்பான். அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க வியாபாரிகள் எல்லார்ட்டையும் கேட்பான். எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமாம் அப்படி ஒரு குடும்பம் இருந்தாங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பார்க்கல. அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டேஷன்லேயே நிற்பான். மனவேதனையோடு கடைசி ட்ரெயினில் ஏறி அவன் சென்று விடுவான். The train stops at Shamli அப்படின்னு அந்த ஸ்டோரியை எங்கள் டீச்சர் சொல்லி முடிக்கும்போது எல்லாருடைய கண்களிலும் அப்படியே கண்ணீர். ஆனால் நாங்கள் கேட்போம், எங்கள் டீச்சர் இருக்க அந்த ஸ்டேஷன், நாங்கள் போய் தேடலாமான்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அந்த கதை என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வரும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேகரை மிஸ் பண்ணிடுவோம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதபடி, அந்த சந்தர்ப்பம் கடந்து போன பிறகு அவர்களை பார்ப்பது அரிதாகவே போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில் நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருக்கிறேன், இழந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னுடைய நாய். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சீசர் அப்படின்னா போதும், அப்படி ஒரு பெரிய இராணுவ படை வீரன் மாதிரி அவன் பக்கத்தில் வந்து நிற்பான். வாழ்க்கையில் அநேக இழப்புகளை கடந்து வருகின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற அநேக நட்புகள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், இவையெல்லாம் கடந்து மனதை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்கு இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்று சில நேரங்களிலே நாம் நினைப்பதே இல்லை. There is a promise land. ஏன் அந்த இடத்துக்கு அப்படி ஒரு பேர் ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னா, யார் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் இழந்தோமோ ஆண்டவர் அவங்களெல்லாம் கொண்டு வந்து கூட்டி சேர்க்கிற ஒரு இடம். த ப்ராமிஸ் லேண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. த ப்ராமிஸ், ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அது எவ்வளோ நாளானாலும், எவ்வளோ கால நேரம் அதுக்கு ஆனாலும், அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதில் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த ஆண்டவருடைய அருமையான செயல்பாடுகளை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா, அந்த நெகேமியா புஸ்தகத்தில் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நெகேமியா படிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சில கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்படியே சுட்டி காட்டுகிறார். எல்லாவற்றையும் கடந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பரலோகத்தின் படிகளில் முன்னேறி செல்வது அவசியம். சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்பட்டு போகாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணார், அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொன்னபடி நடக்கும் என்பதை அவர் உறுதியாக இருக்கின்றார். இப்போ நம்ம எல்லாருக்குமே பல இடங்களிலிருந்து, பல சூழ்நிலைகளிலிருந்து
வித்தியாசமான குடும்பங்களிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், பரலோகத்திற்கு செல்லும் அனுபவத்தை தவிர வேறு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் வேறு எதற்காவது அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் வரும் பாருங்க, அந்த நாள் வேதனையோடு இருக்கும். ஒருவேளை நான் அதிகமாக தங்கத்தை சம்பாதித்தேன் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுறது, ஒரு நாள் அந்த தங்கத்தை தெருக்களில் எரியக்கூடிய நாள் வரும். இந்த உலகத்தில் எதையுமே நம்ம ப்ரெஷியஸ் அப்படின்னு கருத முடியாது. எதையுமே விலை உயர்ந்த மதிப்பு விட முடியாது. எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு பொருளிலும், எந்த ஒரு வேலையிலும், பதவியிலும் அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே மற்றவைகள் எல்லாம் சிறியவைகளாக காணப்படும். அது ஆண்டவருடைய வருகை அழகானது, ஆச்சரியமானது. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் எவ்வளவு கஷ்டங்களையும், பாடுகளையும், துன்பங்களையும், துக்கங்களையும் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஆண்டவர் மாத்திரமே அறிவார். இந்த உலகத்தில் வேறு யாரும் அறிய முடியாது. நம்ம பொதுவாக எப்போ அழுவோம்? ஒரு கஷ்டம் வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும்போது, வியாதி வரும் பொழுது, நம்மை அறியாமலே என்ன செய்யும்? கண்களிலிருந்து கண்ணீர் வரும் இல்லையா? நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் அப்படின்னா, ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே நீங்கள் செய்யலை? அதுக்கு ஜெபம் என்று பெயர் வைக்கலாம். சிலர் அபயமிட்டார்கள் என்று பேதத்தில் படிக்கிறோம். யாராவது சொல்லுங்கள், அபயம்னா என்ன? அபயமிட்டார்கள், ஓலமிட்டார்கள், இதெல்லாம் என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்கள். இன்னும் நல்லா படித்தவங்க, வேதாபத்தில் நல்ல வியாக்கியானம் உள்ளவங்க, யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அபயமிட்டார்கள்னா என்ன? அபயம், உதவி கேட்குறாங்க. உதவி யார் சொன்னது? உதவி கேட்குறாங்க. உதவிங்களா? அபயம்னா உதவியா? ஓலமிட்டார்கள்னா ஓன்னு ஓலமிடுறது தான். பயந்து, பயத்தில் கத்துறது ஓலமிடுகிறது, ரைட்? பயத்தில் கத்துறது ஓலமிடுகிறது. சரி, டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அபயமிட்டார்கள் அப்படின்னா விண்ணப்பம். வேதத்தில் யார் அபயமிட்டா? ஒரு ராஜாவுக்கு ஒருத்தர் அபயமிடுவார். அவர் பேர் என்ன? எஸ்தரம்மா. மார்க் எத்தனை? 30. எல்லாம் அப்படிதான் இருக்கு. மார்க் என்ன? 35 35 அப்படிம்பாங்க. 34 33 எடுத்தாங்கன்னா அந்த மார்க்கை சொல்ல மாட்டாங்களா? மார்க் என்னங்க? 30. அபயமிட்டது யார் அப்படின்னா பட்டுன்னு சொல்ல வேண்டாமா? யார் அபயமிட்டது? பவுல். ஓலமிட்டதுன்னு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓலமிடுறதுன்னா என்ன? சில நேரங்களில் துக்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சும்மா இருக்கிறவனே அழு வைக்கிறதுக்குன்னே ஒரு டீம் வருவாங்க. அந்த டீம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஷோல்டரில் கையை போட்டுட்டு ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர்? அது சென்னையில் அது பழக்கம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக அந்த சவுத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் பேர் என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க ஒப்பாரி. அது ஒரு வார்த்தை இருக்குது. அபயமிட்டது, ஓலமிட்டது, ஒப்பாரி வைக்கிறதுனா ஏங்க, அவர் பிறந்து வளர்ந்து ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இந்த கோஷ்டிகளுக்கு அவர் யார் என்னன்னே தெரியாது. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு, அண்ணே போயிட்டியண்ணே, நீ எல்லா நன்மையை செஞ்சியண்ணே, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் வாரி கொடுத்தியண்ணேன்னு கொடுத்துருக்கவே மாட்டார். ஆனால் அந்த ஒப்பாரி வைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு என்ன செய்வாங்க அப்படின்னா பாட்டு பாடுவாங்க. நமக்கே கண்ணு கலங்கிடும். என்னடா இது, இந்த மனுஷன் இவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒப்பாரி வைக்கிறது கண்ணு கலங்கிடும். ஓலமிடுதல் நெருக்கடிங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி ஓலமிடுறது அப்படின்னா பயத்தில். அதாவது நான் நல்லா வாழ்ந்திருக்கலாம், நான் இப்படி தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஒருத்தர் ரியலைஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? ஏங்க, எங்கள் குடும்பம் நல்ல செல்வாக்கான குடும்பங்க, நான் ஒருத்தன் மட்டும்தாங்க இப்படி வீணாக போயிட்டேன். அப்போது எல்லாரும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க,
எல்லாரும் நல்ல வீடு கட்டி வசதியாக நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நானும் அப்படி இருந்திருக்கணும். ஆனால் நான் இப்படி வீணாக போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான். நான் எடுத்த சில தவறான முடிவுகள், நான் என்னுடைய வழி விலகி போன அனுபவங்கள், என்னுடைய கீழ்ப்படியாமை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். நான் நல்லா வாழ்ந்திருக்க வேண்டியவங்க. அப்போது அவங்க நல்லா வாழ்வதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது, அந்த நல்லா வாழ்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு ஒரு தருணம் வரும் பொழுது அதை மறுபடியும் பிடிக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையிலே ஞானி. ஆனால் விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் ஒன்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுக்கு இது ஒரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். அந்த செகண்ட் சான்ஸை ஒரு மனுஷன் பிடிச்சிட்டான் அப்படின்னா பிக்கப் ஆகி வந்துடுவான். விட்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனால் எழுந்திருக்க முடியாது. ரொம்ப ஆபத்தான இது உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த நெஹேமியா புஸ்தகம், அந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் நமக்கு அறிந்திருக்கிறோம் இல்லையா முன்னாடி. ஸோ நான் மறுபடியும் பின்னாடி பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு முன்னாடி அதாவது 8வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அதையாவது சொல்லுங்கள் பார்ப்போம். மறுபடியும் நம்ம கடைசியில் 13வது அதிகாரத்தில் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணுவோம். யாராவது சொல்லுங்கள், 8வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? 3 சம்பவம் நடந்துச்சு. என்ன பார்த்தோம்? புக்கை தட்டி எடுத்தாங்க. இவங்களா போய் எஸ்ராட்ட எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அதெல்லாம் வாசிங்கன்னு சொன்னாங்க. அதை வாசித்தார். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? உடனே என்ன செஞ்சாங்க? ஏங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லவே மாட்டீங்களா? இல்லை கடுப்பில் உட்காந்துருக்கீங்களா? இல்லை தூங்குறீங்களா? எல்லாம் 35 மார்க்கு கீழே எடுத்திருக்கீங்க. சத்தமாக சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். ஏங்க ஃபஸ்ட்டு வாசித்தாங்க, இவங்க எல்லாம் அதை கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. யாரோ ஒருத்தர் புதுசாக ஒரு கதை சொன்னாங்களே இடையில, என்ன கதை அது? எனக்கு தெரியாத கதை. அழுதாங்க. சரி, அழுத உடனே இந்த சபை தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நானே சொல்லிடுறேன், நீங்கள் அழாதீங்க, இது துக்கப்படுற நாள் இல்லை. சிஸ்டர் நல்லா படிச்சிருக்காங்க. இது துக்கப்படுற நாள் இல்லை, நீங்கள் களி கூறுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க அப்படின்னு உடனே கடைசியாக ஒன்று செஞ்சாங்க. அதையாவது சொல்லுங்க பார்ப்போம். கடைசி என்ன செஞ்சாங்க? நான் சரியாத்தானங்க சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்க டென்ட்டு போட்டாங்களா? வேற என்ன செஞ்சாங்க? புசிக்கவும் குடிக்கவும் சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதப்பாரனாக எஸ்ராவிடத்தில் கூடி வந்தார்கள். அதுக்கப்புறம் காட்டு ஒலிவக்கினை மிருது செடிகள் டென்ட்டு போட்டாங்க. ஏன் டென்ட்டு போட்டாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சரியாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 காரியம் நான் சொன்னேன். 1 படிக்க சொன்னாங்க, 2வது அழுதாங்க, களி கூறுங்கன்னு சொன்னார், 3வது காரியம் என்ன அப்படின்னா கூடாரம் போட்டாங்க. போட்டாங்களா இல்லையா? எத்தனை நாள் போட்டாங்க? நீங்கள் சொல்லாதீங்கய்யா, இங்கேருந்து யாராவது ஒருத்தர் சொல்ல. எத்தனை நாள் போட்டாங்க? 7 நாட்கள். படித்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கன்னு தெரியல. 7 நாள். 8வது நாளில் விசேஷமாக என்ன செஞ்சாங்க? கொண்டாடினாங்க. அதாவது எங்கள் டீச்சர் என்ன செய்வாங்கன்னா, முக்கியமான சில காரியங்களை நடத்துவாங்க. அவங்க அழகாக சொல்லுவாங்க, மீதியெல்லாம் வீட்டில் போய் படிச்சுக்காங்க, அப்போ தான் எக்ஸாமில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய முடியும்? எழுத முடியும்பாங்க. அப்படி படித்தவங்க எல்லாம் எக்ஸாமில் உண்மையிலே எழுதிடுவாங்க. இன்றைக்கி 9வது அதிகாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள், அதான் நான் சொன்னேனே, எல்லாரும் நல்லா வாழ வேண்டிய மக்கள். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சுற்றி உள்ளவங்கெல்லாம் பயந்த நாட்கள், ஒரு நாட்கள் உண்டு. இவங்களுடைய தெய்வம் பயங்கரமான தெய்வங்க, சாதாரண தெய்வம் கிடையாதுங்க.
அவங்க தெய்வம் பயங்கரமான தெய்வம். இதுக்காகவே அந்நியர்கள், புறஜாதிகள், அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் பயந்தாங்க. எப்போ பயம் போச்சு, ஒரு பாபிலோன் ராஜா வந்து முற்றுகை இடுகிறான் அப்படின்னா, அவனுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வந்துச்சு? யார் கொடுத்த தைரியம்? விசேஷித்த இந்த ஜனங்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றமும் கிடையாதுன்னு ஆண்டவர் ஸ்பெஷலாக அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் படிக்கிறோம். 40 வருஷம் அவங்க நடந்து வந்தாங்க. அவங்க கால்கள் வீங்கலை. 40 வருஷமா ஒரே ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு பழசாகலை. அப்போ கவனிச்சிருக்கிறார்ல ஆண்டவர். இன்னைக்கு 40 வருஷமா ஒரே ட்ரெஸ்ஸை போட முடியுமா? நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் பில்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா உண்டு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கார். இப்போ மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் அங்கே தான் அவர் தங்கியிருக்கிறார். அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர் பில்டல். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனால் சூப்பர் மேனுங்க அவர். ஒரே ஷர்ட், ஒரே பேண்ட், ஒரே ஒரு டை. அவர் அந்த கெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு போனீங்கன்னா அவரே துவைச்சி அங்கே ஃபேனில் காயப்படுவார். காலையில் மறுபடியும் எந்திரிச்சு அதை போட்டுட்டு கிளம்பிடுவார். ஒரு ஷர்ட்டுக்கு மேலே அவருக்கு பேகு, மற்ற காரியங்கள் எல்லாமே சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸுக்கு ஒரு பேக் வச்சுருப்பார். வேறு ட்ரெஸ்ஸே அவருக்கு கிடையாது. சொகுசான ஒரு ஹோட்டல்லாம் தங்க மாட்டார். நீங்கள் கெஸ்ட் ரூம் கொடுத்தீங்கன்னா அங்கே தங்குவார். இல்லைன்னா அவர் என்ன செய்வார்? கிளாஸ் ரூமில் போய் படுத்துக்குவார். அமெரிக்கன். இந்தியாவில் எத்தனையோ ஸ்தாபனங்களை உருவாக்குனவர். அவருடைய ட்ரெஸ்ஸு பழசா போச்சா போகலையான்னு தெரியல. ஆனால் அவர் ஒரே ட்ரெஸ் தான் என்ன செஞ்சுருந்தார். நான் படிக்கிற காலத்தில் அவர் வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அந்த ஸ்பைசர் காலேஜ் அந்த கெஸ்ட் ரூமில் தங்குவார். ஒரே ட்ரெஸ். வீக் ஆஃப் ப்ரேயர் எடுப்பார். ஒரே டை. அந்த வாரம் ஃபுல்லாக ஒரே டை. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்க முடியுமா? அல்லது நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்த்துற முடியுமா இன்னைக்கு ஒரே ட்ரெஸ்ஸில் வாழ்கிற குடும்பம் இன்றைக்கி இருக்கிறாங்களா? அது பழசாகாமல் போகுதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் அந்த மக்களை வழி நடத்தினார். ஒரே ட்ரெஸ்ஸில் கால் வீங்கலை, செருப்பு தேயலை அப்படின்னா அவங்க எவ்வளோ ஸ்பெஷலுங்க. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மக்களே கிடையாது. அப்படி ஒரு சரித்திரமும் அவங்களுக்கு முன்னையும் பின்னையும் கிடையாதுன்னா அப்போ எவ்வளோ ஸ்பெஷல் பீப்புள். இப்போ அவங்க ஓலமிடுறதுக்கு காரணம் என்ன? அடிமைத்தனம். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த நெகேமியா புஸ்தகத்தில் கடைசி வசனத்தை படிங்க. இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைத்திருக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். எல்லா டீட்டெயில்ஸும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுத்துட்டு அதை முத்திரை போடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா, அதிக வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்களை வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அப்போனா என்ன? நாங்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறோம், சுவாதீனர்களாக இல்லை. எங்களுடைய வரி எங்கள் ராஜாக்களுக்கு அல்ல, எங்கள் தேசத்திற்கு அல்ல. ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திற்குள் எங்களுடைய செல்வாக்கு இருக்கணும்னா இல்லை. ஏன் இன்னும் ஸ்டில் we are slaves. எங்களை ஆளுகிறவர்கள் யார் அப்படின்னா அந்நியர்கள். அர்த்தசஷ்டா ஆண்டு கொண்டு இருக்கின்றார். நாங்கள் இன்னும் அவருக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் சுதந்திரமாக இல்லை ஆண்டவரே. அவங்க அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அதிக வருமானம் எங்கள் பாவங்களின் அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களை எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அபயமிட்டார்கள், ஓலமிட்டார்கள், ஒப்பாரி வைத்தார்கள். இந்த லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை, எங்களால் முடியலை ஆண்டவரே, நீர் வந்து இறங்கி எங்களுடைய தரித்திரத்தை சரி செய்தால் மாத்திரமே சாத்தியம். இல்லைன்னா இது நடக்காது ஆண்டவரே, இந்த காரியம் நடக்காது அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க எவ்வளோ நேரம் மறுபடியும் இதை வாசித்தாங்க அப்படின்னா 3 மணி நேரம் வாசித்திருக்காங்க. எவ்வளோ நேரம் அவங்க பாவ அறிக்கை செஞ்சாங்க அப்படின்னா 3 மணி நேரம். நீங்கள் அந்த அதிகாரத்தில் ஏதாவது 8வது அதிகாரத்தில் 6 மணி நேரம். இங்கு அதாவது காலையில் ஆரம்பித்தாங்க, எஸ்ரா வாசிக்க ஆரம்பித்தார், மதியம் வரைக்கும்
அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. இவ்வளவு நேர்த்தியான சத்தியம், இவ்வளவு நேர்த்தியான பிள்ளைகள், நம்ம செல்வாக்குள்ள பிள்ளைகள், நம்ம எவ்வளவு வசதியாக வாழ்ந்தவங்க, நமக்கு முன்னாடி எவ்வளோ அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? நம்ம போன 8வது அதிகாரத்தில் படித்தோம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த பைபிள் ஒர்க்கர்ஸ் என்ன செய்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி எப்படிலாம் மோசேயினுடைய நாட்களில் அவர் எழுதி வைத்த இந்த நியாயப்பிரமாணம் எப்படி எப்படிலாம் இருந்திருக்குது அப்படின்னு குற்ற உணர்வு. இவங்க வீட்டில் வந்து உட்கார்றாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. 7 நாள் நல்ல ஒரு கூடார பண்டிகைலாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இவங்க மனசுக்குள்ளே குத்துண்டவர்களாய் உட்கார்ந்துருக்குறாங்க. நாங்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறோம், இன்னும் அடிமையாக இருக்கிறோமே. நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்போது ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அந்த 1000 ரூபாயில் 500 ரூபா அமெரிக்க தேசத்திற்கு போகுதுன்னு வைங்க. டேக்ஸ் அவன் கட்டுறான். நீங்கள் நம்ம இந்தியா வந்து ஒரு அமெரிக்க தேசத்தில் அடிமையாக இருக்குது அப்படின்னா, நம்ம நாடு வளர்ச்சியே இல்லாமல் எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். எந்த விதத்திலும் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, எந்த விதத்திலும் அந்த பெரிய பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் வராது. எல்லாம் அவன் கையில் தான் இருக்கும். கண்ட்ரோல் அவன் கையில். அப்போ அந்த 500 ரூபாயை வச்சுக்கிட்டு ஏங்க 1000 ரூபா சம்பாதிக்கிறோம். சில நேரங்களில் சில செக்யூரிட்டிகிட்ட நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோங்க சம்பளம் அப்படின்னா 7000 ரூபா கொடுப்பாங்கன்னு. எவ்வளோங்க கம்பெனியில் கொடுக்குறாங்க, 15000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு 8000 ரூபா தான் தர்றாங்க, 10000 ரூபா தான் தர்றாங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அவங்களை ஆளுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதிக தொகையை எடுத்துக்கிறாங்க. இவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. ஏன்? ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க ஒரு சூழ்நிலை நிமித்தம் அடிமைகளாக இருக்கிறாங்க. முன்னேற முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, 15 நாள் தான் ரேஷன் கடை வருது. எப்படிங்க வாழ முடியும்? அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லா வாழ்ந்திருக்கலாமே, எங்களுடைய வருமானம் எல்லாம் வீணாக போகுதே. மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைங்க. அப்படியே அழுகிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாங்க. அப்போது ஒரு 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 பைபிள் டீச்சர் சொன்னதை ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம யோர்தான் செங்கடலெல்லாம் நம்ம கடந்து வரும்பொழுது அந்த தண்ணீர் இன்றைக்கி படித்தாங்க. சிஸ்டர் ஷேரன் சொன்னதை நான் உள்ளே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். சகதி கூட இல்லைங்க, தண்ணி அப்படி வெட்டாந்தரையாக இருந்துச்சு, காஞ்ச மண்ணாக இருந்துச்சு. எப்படிங்க சாத்தியம்? இதெல்லாம் அந்த மக்கள் கேட்டாங்கன்னா எப்படி இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்கள். நம்ம இவ்வளோ நல்லா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இப்போ நான் சொல்கிறது அன்னைக்கு நடந்ததை, ஆனால் அன்னைக்கு ரியலாக அந்த மக்களே நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்க அழுகிறாங்க. அதுக்கு தான் காரணம், ஓலமிட்டார்கள். ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறாங்க. ஆண்டவரே, எங்கள் நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் தனியாக வந்துட்டோம், அலங்கத்தை கட்டிட்டோம், வீட்டை கட்டிட்டோம், எல்லாம் சரியாக வந்துருச்சு. ஆனால் ஸ்டில் எங்கள் எக்கனாமி புவராக இருக்குது. இன்னும் எங்கள் மேலே ஆளுகிறவர்கள் வேற. ஆண்டவரே, நீர் ஆழ்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நியமித்த அந்த ராஜாக்கள் எங்களை ஆண்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அந்நியர்கள் கையில் நாங்கள் இருக்கிறோமே. என்றைக்குமே வாழ்க்கையில் அந்நியர்கள் கையில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிமைகள் தான். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அதை அழகாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த உலகத்தில் எவன் நுழைஞ்சான்? பிசாசு நுழைஞ்சான். இந்த பிசாசு நுழைஞ்சதுனால இந்த தேசம் எப்படி இருக்குது? இன்னைக்கு அடிமைத்தனத்தில் தான் இருக்குது. நம்ம யாருக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம்? பிசாசுக்கு தான். இன்னும் நம்ம செல்வாக்க வாழ முடியல, இன்னும் நம்ம சுதந்திரமாக வாழ முடியல. நாம் நம்முடைய உழைப்பு எல்லாமே இன்னைக்கு வீணாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, பாவத்து நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம். அது மருத்துவமனைக்கு போகலாம், இல்லை வேறு எங்கேயாவது போகலாம். நம்ம கையில் பணமே நிற்க மாட்டேங்குது. ஓட்டையான பாத்திரமாய் இந்த உலகத்தில் இருக்கிறோமே. எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்க தானே செய்யும். இந்த மக்கள் அப்படி தான் அழுகிறாங்க. 3 மணி நேரம் அதை மறுபடியும் படிக்க சொல்கிறாங்க. மறுபடியும் எஸ்ரா என்ன செய்கிறாரு? படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜெபம் பண்ணுறாங்கங்க. இந்த ஜெபம் தான் ரொம்ப ரியல். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆண்டவரே, உம்மை விட்ட வேறு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். இந்த காரியத்தை செய்வதற்கு நீர் மாத்திரமே சாத்தியம், வேற யாரும் முடியாது. நாங்கள் வேற யார்ட்டையும் போகலை.
அந்த ஜெபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5 காரியங்கள் காணப்படும். 5 காரியங்கள். முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஜெபத்தை எடுத்தவங்க முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரத்தில் கடைசி அந்த பெயர்கள்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தரை நோக்கின்னு இருக்கும். யாராவது சத்தமாக வாசிங்க பார்ப்போம். 5வது வசனம், 9வது அதிகாரம் 5வது வசனம். ஆ ஓகே, நல்லா கவனிங்க. கர்த்தரை நோக்கி பிரேயர் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓலமிட்டார்கள். நம்ம தமிழ் புஸ்தகத்தில், செய்யுள் புஸ்தகத்தில் நம்ம முத எடுத்த உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு இருக்கும். எத்தனை பேர் அதை படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்த்துறை அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து அல்லது வாழ்த்துறை. ஒரு 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 புக்கு ஆரம்பிக்கும் போதே அது முதல்ல என்ன அப்படின்னா, அந்த கடவுளுக்கு. நம்ம செய்யுள் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து அப்படின்னு இருக்கும். எடுத்த உடனே அது க்ளோரி டு காட், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபம். அதுதான் என்றைக்குமே நீங்கள் பரமண்டல ஜெபத்தை நம்ம சொல்லும்போது எடுத்த உடனே ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு இல்லையே. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற அந்த ஜெபத்தில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அடோரேஷன் அப்படிம்பாங்க. அதாவது வழிபாடு, அதாவது கடவுள் வாழ்த்து. எடுத்தோடனே ஹானர் காட், ஆண்டவரை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அது அந்த மக்கள் அவ்வளோ அழகாக அதை செய்கிறாங்க பாருங்கள். எடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவங்க முதல் காரியம் என்ன அப்படின்னா அடோரேஷன். யாரை நோக்கி? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதான் அடோரேஷன், மேல் நோக்கி. இந்த முதல் ப்ரேயரில் நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல அடோரேஷன், மேல் நோக்கி. என் ஆண்டவரே, எல்லா கணத்துக்கும் ஸ்துதிக்கும் பாத்திரவானே அப்படிதான். இவ்வளோ வேதனையோடு இருந்தாலும் எடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரே என் கஷ்டத்தை எல்லாம் போக்கு ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம ஜெபத்தில் வரக்கூடாது. முதல்ல அடோரேஷன் இருக்கணும். இதை நெஹேமியா புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம பின்னாடி கடந்து வந்தவைகளை திரும்பி பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, ரிஃப்ளெக்ஷன். என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது, எப்படியெல்லாம் எங்களை வழிநடத்தி வந்தீர். நீங்கள் இதை வீட்டில் போய் படிங்க, ஏன்னா நான் ஃபுல்லாக படித்தேன்னா டைம் ஆயிரும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். பின்னாடி முதல்ல எங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? வானத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் கணத்திற்கு பாத்திரன். பின்னாடி அப்படின்னா அந்த பேக் ரிஃப்ளெக்ஷன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, உடனே நம்மளை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த தேவனே, என்னை எவ்வளோ அழகா நீர் வழி நடத்தினீர். எங்கள் பெற்றோர்களை எப்படி வழி நடத்தி, எங்கள் முன்னோர்களை எப்படி வழி நடத்தினீர். அதான் சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் ஏன் நாட் ஈவன் 1 மினிட்டை தாண்ட மாட்டேங்கி அப்படின்னா, நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி எல்லாருமே நம்ம ப்ரேயர், சார் ஒருத்தர் சொல்லுவார் பாப்கார்ன் ப்ரேயர் அப்படிம்பார். பாப்கார்ன் ப்ரேயர்னால் எப்படி பிரதர் பென்னி? பாப்கார்ன்னா எப்படி? அவ்வளோதான், இப்படி. ஸோ இது பாப்கார்ன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் பாருங்க. அந்த மாதிரி தான் ப்ரேயர் இருக்குதான், பாப்கார்ன் ப்ரேயர், சின்ன ப்ரேயர். அது மேக்ஸிமம் நம்ம 1 மினிட் கூட அது தாண்டாது. ஆனால் நம்முடைய ப்ரேயர் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ப்ரேயரில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? கடவுள் வாழ்த்து இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்கள் பர்சனலாக வீட்டில் ஆண்டவருடைய சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, இந்த மினிமம் டைமை சொல்கிறார். எவ்வளோ சொன்னார்? 1 மணி நேரமாவது நீங்கள் எனக்கு விழித்திருந்து 24 ஹவர்ஸில் ஏப்பா 1 மினிட் 1 ஹவர் எனக்காக நீ ஜெபிக்கக்கூடாதா? 1 மணி நேரமாவது எனக்காக நீ ஜெபிக்கக்கூடாதா?
ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மினிமம் டைம் என்ன தெரியுமா? 24 ஹவர்ஸில் 1 hour. நீங்கள் இந்த ப்ரேயரை பண்ணினீங்கன்னா நிச்சயம் ஒரு 40 மினிட்ஸாவது வரும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும். அதான் ரிஃப்ளெக்ஷன். பின்னாடி என்ன நடந்துச்சு, ஆண்டவரே நான் என்ன எப்படியெல்லாம் என்னை கொண்டு வந்தீங்க, அது இந்த ஜெபத்தில் இருக்குது. மூன்றாவது என்ன காரியம் அப்படின்னா, பாவத்திற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். எல்லாருமே பலவீனமான பாவிகள் தான். நம்ம அந்த பாவத்தில் நம்ம மனஸ்தாபப்படணும். எப்படி மனஸ்தாபப்படணும் அப்படின்னா, த கன்ஃபெஷன், செய்ததை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான். தானியேல் பாவமே செய்யலை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தார்னு படிக்கிறோம். நாங்களும் எங்கள் முன்னோர்களும் செய்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். தானியேலை போல நிறைய ஜெபங்களை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவங்க தன்னையும் ஒப்பு கொடுப்பாங்க. த கன்ஃபெஷன், தன்னை அர்ப்பணிக்கணும். தன்னுடைய பாவத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்னா மனஸ்தாபப்படணும். செஞ்சது தப்பு ஆண்டவரே, நான் செய்த காரியங்களுக்காக மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அது சொல்லணும். பாவ அறிக்கை, த கன்ஃபெஷன். நான்காவது காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் அதுக்கப்புறம் தான் அந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கணும். எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், இன்றைக்கி நம்முடைய தேவைகள் என்ன. நம்ம பரமண்டல ஜெபத்தில் சொல்கிறோம் இல்லையா, அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்போ இன்றைக்கி எனக்கு என்ன தேவை ஆண்டவரே, நாளைக்கு என்ன தேவை, அல்லது என்ன நோக்கத்திற்காக நான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறேன். அது பேர் என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன மனு கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? பெட்டிஷன். ஆண்டவரை அது முந்தினது கன்ஃபெஷன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும், அடோரேஷன். இரண்டாவது என்ன பார்த்தோம்? ரிஃப்ளெக்ஷன். பின்னாடி என்ன நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார், நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். மூன்றாவது என்ன? பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறது, கன்ஃபெஷன். இந்த ப்ரேயரில் நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி படிக்கணும். நீங்கள் படிக்கலைன்னா படிக்கணும், சரியா? வீட்டில் போய் நீங்கள் மத்தியானம் படித்து பாருங்கள். ஏன்னா எனக்கு பிரசங்கம் டைம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். உண்மையில் அழகான ஜெபங்க இந்த ஜெபம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருமே ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜெபம், கன்ஃபெஷன். ஒருத்தன் ஜெபம் பண்ணாமல் பாருங்கள். ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒருத்தனை பற்றி. லூக்கா 18வது அதிகாரத்தில் இருக்கும். என்ன ஜெபம்? ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் சம்பட்டியால் அடித்த மாதிரி அன்னைக்கு அடிச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, அவனுடைய ப்ரேயர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இவனை போல் இல்லை, இந்த அவனை போல் இல்லை, இவனை சரி அப்படி சொல்கிறத விட டக்குன்னு அது என்னென்னு பார்த்துருவோம். அவன் இந்த விபச்சாரக்காரனை போல் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. அவன் பரிசேயன் பொல்லாதவன், அவன் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. படிங்க யாராவது. ஆ ஆ ஆ ம் ம் என்னங்க ப்ரேயர் இது? பவர்ஃபுல் ப்ரேயர். அவனுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே இதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவனுடைய ப்ரேயர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவன் சொல்கிறான், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய இந்த மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். அப்போ எப்படி கன்ஃபெஷனில் வரும்? இவனுக்கு ஹார்ட்டே இல்லையே. இப்போ ஹார்ட் இருந்தால் தானேங்க கன்ஃபெஷன் வரும், உணர்வான். ஹார்ட்லெஸ் ஃபெலோ. அவனுடைய ப்ரேயர்லாம் ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுருணும். அதுக்கப்புறம் நம்ம மைண்டில் அது இருக்கவே கூடாது. ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆயக்காரனுடைய ஜெபத்தை பல தடவை என்ன செய்யலாம்? படித்து பார்க்கலாம். அவன் மார்பை அடித்து கொண்டு வானத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே இந்த பாவியின் மீது நீர் கிருபையாயிரும்னு சொல்லி ஜெபம் பண்ணாம பாருங்க. அதுதாங்க கன்ஃபெஷன். எப்பேற்பட்ட ஒரு கல் நெஞ்சு கூட உருகிறவங்க அந்த ஜெபத்தை கேட்டால். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், இப்போ அவன் தாங்கிறார், சுட்டி காட்டுகிறார். அதனால் ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடோரேஷன், ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன், எனக்கு கடந்து வந்த பாதை, மூன்றாவது கன்ஃபெஷன், நாலாவது தான் பெட்டிஷன். இந்த பெட்டிஷன் போடும்போது ஞானமாக செய்யணும். அதில் வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்குது தான் பெட்டிஷனில். ஆண்டவரே, அவங்க கேட்குற காரியம் என்ன அப்படின்னா, நீர் இந்த காரியத்தையெல்லாம் செய்வேன்னு சொன்னீரே.
ஒரு தகப்பன்ட்டு அந்த பிள்ளைகள் கேட்கல, அப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இது வேணும்னு அந்த பிள்ளை கேட்டுச்சுன்னா நம்ம தட்டி கழிக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை எப்படி சொல்லும் அப்படின்னா, நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே எனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்லப்பா அப்படின்னோடனே அந்த தகப்பன் அதுக்கு தாண்டி அவனால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என்றைக்குமே இந்த பெட்டிஷன் போடும்போது அந்த வாக்குத்தத்தங்களோடு பெட்டிஷன் போடுங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா என்னுடைய உரிமை, என் அப்பாட்ட கேட்குறது என்னுடைய உரிமை. நான் என்னன்னாலும் அவர்கிட்ட கேட்கலாம். எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே ஜென்ரலாக இருக்கக்கூடாது. இவருக்காக ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா, ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும், அவருக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வரியில் என்றைக்குமே பண்ணாதீங்க. நம்முடைய ஜெபம் அப்படி இல்லை, பர்சனல். போய் தானியேல் எப்படி முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்தானோ, அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஜெபம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? கடைசியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா சப்மிஷன். கடைசியாக என்னது? சப்மிஷன். சப்மிஷன்னா என்ன? கடைசியாக அவங்க என்ன செய்கிறாங்க? சமர்ப்பிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். இனி இதெல்லாம் எங்கே பார்த்து கொள்ளப்படும்? பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒரு அழகான பாட்டு உண்டு இல்லையா? என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த தெய்வம். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? இந்த கவியை நல்லா கவனித்து பாருங்கள். என் கூட எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். ஏன் அப்படின்னா, பாக்கியனால் என் தேவன் என் பாவத்தை தீர்த்த நாள். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி வருகிற தேவன். நெகேமியா புஸ்தகத்தில் இந்த 9வது அதிகாரத்தை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவர் ரெக்கார்ட் பண்ணும்போது, த லாங்கஸ்ட் ப்ரேயர், எவ்வளோ பெரிய ஜெபம் தெரியுமா? அந்த ஜெபத்தை அவங்க கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அதை வைக்கிறாங்க. முதல்ல தெரிஞ்சுக்குவோமா? முதல்ல என்னது? அடோரேஷன். ரெண்டாவது என்னது? ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன். மூணாவது கன்ஃபெஷன். நாலாவது பெட்டிஷன். அஞ்சாவது சப்மிஷன். அப்படியே ஆண்டோடைய பாதத்தில் வச்சாச்சா? இப்போ நம்முடைய பொருத்தனைகள் எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் வச்சாச்சா? இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? அதுக்கு முத்திரை போடுறாங்க. முத்திரை போட்டு, ஆண்டவரே, எங்களுடைய சபை தலைவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? கூடி வந்து உடைய பாதத்தில் அதை என்ன செய்கிறாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. இனி செயல்பட வேண்டியது யாரு? என் தேவன். அழகான பாட்டு பாடுவோமா? ரொம்ப அழகான பாட்டு. அப்படியே அதை ரசித்து கவனிங்க. ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சரியா? யாரெல்லாம் தெரியுமோ எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பாய் என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பாய் என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகிப்பேன். காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகிப்பேன். சேர்ந்து பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள்.
நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் இரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி சாட்சியாக பூவில் திகழ்வேன். உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி சாட்சியாக பூவில் திகழ்வேன். பாக்ய நாள், பாக்ய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்ய நாள், பாக்ய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் இரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. இருளி நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை போற்றுவேன். இருளி நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை போற்றுவேன். தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் அருள். அவர் எழுந்து நின்று பாடுவோமா? பாக்ய நாள், பாக்ய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்ய நாள், பாக்ய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் இரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பர். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்திரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்திரிப்பேன். முதல்ல அடோரேஷன். தேவனே சகல அண்ட சராசரங்களையும் படைத்தவர். எரேமியா புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பாபிலோனியர்கள் எல்லாம் சூழ்ந்து வரும்பொழுது எரேமியா அப்படிதான் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே அப்படின்னு ஜெபிக்கிறார். ஏன் அப்போஸ்தலர்கள் அந்த மக்கள் எல்லாம் வந்து இவங்களை இனிமே இயேசு பத்தி நீ பேசக்கூடாது, அவரை பத்தி எங்கேயும் பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க இல்லையா? அந்த டைம்ல அவர்களுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே, அப்படிதான் அவங்களுடைய ஜெபம் இருக்கும். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதுமே தேவனோடு இணைந்து இசைந்து இருந்தால் இந்த உலகத்துல உங்களை யாரையும் என்னையும் வாரிக்கொண்டு செல்வதற்கு பிசாசின் தந்திரங்கள் எந்த விதத்திலும் அது சாத்தியமாகாது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும், நம்ம குடும்பங்கள் எல்லாம் பரலோகத்துல கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பரலோகத்தில் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஆண்டவருடைய நம்முடைய சமூகத்தில், ஆண்டவர் உடைய சமூகத்தில் நான் என் குடும்பம் இருக்கணும் ஆண்டவரே. அதுக்காகத்தானே இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். இந்த மனசுல வச்சுக்காங்க. ஒருவேளை எழுதி வச்சுக்குவாங்க, வீட்டில் போய் எழுதி பார்த்துக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில முதல் காரியம் ஆண்டவரே உம்மை தொழணும், அடோரேஷன். 2வது ரிஃப்ளெக்ஷன், இதுவரைக்கும் என்னை வழிநடத்தி வந்த தேவனே
ரிஃப்ளெக்ஷன், என்ன நடந்துச்சு, அந்த மக்கள் ஆபிரகாம்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க, அப்படியே ஆரம்பிச்சு கொண்டு வருவாங்க. ரிஃப்ளெக்ஷன், எவ்வளவு அழகா வழி நடத்தினீர் ஆண்டவரே. மூன்றாவது, ஆண்டவரே அவர்களைப் போல நாங்கள் இப்பொழுது எங்களை மனஸ்தாபப்படுகிறோம், கன்ஃபெஷன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, கன்ஃபெஷன். நாலாவது என்னது? பெட்டிஷன். தெளிவா இருக்கிறீங்க, பரவாயில்ல, அடுத்த வாரமும் தெளிவா இருக்கு, நான் கேட்பேன். நான்காவது பெட்டிஷன், மனு. அந்த மனு எப்படி கொடுக்கணும்? வேதத்தில் நீங்க நெகேமியா 9ஆம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அந்த பெட்டிஷன் எப்படி கொடுக்கணும்னு அழகா ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எஸ்ராவுடைய ஜெபம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவர் சொல்லுவார், வாக்கு தத்தங்களுடைய தேவன் எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறீரே, மீண்டும் சுதந்திரிப்பா என்று சொல்லியிருக்கிறீரே, அப்பா எனக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தா தருவேன்னு சொன்னீங்களே, உரிமையோடு கேளுங்க. எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் சப்மிஷன், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு கம்பீரமா தைரியமா வீட்டுக்கு போங்க. ஆண்டவர் உங்களுடைய வேலையை செய்ய இப்பொழுது புறப்பட்டு இருப்பார். ஜெபம் செய்வோமா? அருமையான சகோதரர் ஜார்ஜ் அவங்க வந்திருக்கிறீங்க. ஐயா, உங்களுடைய விரல் அடிபட்டுச்சா? விரல் என்னாச்சு? கண்ணாடி விழுந்துருச்சு. ஆனாலும் மழை பெய்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. இல்லை, மழை பெஞ்சாலும் வருவேன்ட்டு ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அவர் போராடி வந்திருக்கிறார், வீட்டம்மாட்ட போராடி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஓடோடி வந்தோம், உடைய பாதத்தில் அமர்ந்து எங்கள் தேவன் எங்களோடு கூட என்ன வார்த்தைகளை நீர் பேசக்கூடும். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. நாங்கள் வெள்ளத்தினாலோ மழையினாலோ அல்லது கொரோனாவிலோ அல்ல, பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த பாவ உலகம் நல்லா வாழ வேண்டி எங்களை தடுத்துருச்சு. இந்த பாவ உலகம் எங்களை வீணாக்கிருச்சு ஆண்டவரே. நாங்கள் தரித்திரமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலத்துக்காக எங்கள் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் அந்த நாளுக்குள்ளே நுழையணும். அது எப்பொழுது வரும்? அந்த நாள் எப்பொழுது வரும்? எங்களுடைய உள்ளமானது ஏக்கத்தோடு காணப்படுகிறது. அந்த நாள் வரும் பொழுது ஆண்டவரே, எங்களை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் 1000 பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தாலும் உடைய பிள்ளைகளாகி எங்களுடைய உள்ளமானது உம்மை நோக்கியே பரிதவித்து கொடுங்க. எந்த சூழ்நிலையில் எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே என்று தான் நாங்கள் கெஞ்ச முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, காலையிலேயே அவங்க மனம் குத்துண்டவர்களாய் 9 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. 3 மணி நேரம் மறுபடியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்க கேட்டோங்க. 3 மணி நேரம் பாவ அறிக்கை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே, எவ்வளோ அழகான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் 5 காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அந்த 5 காரியங்களையும் அவங்க முன்வைத்து ஜெபித்து அதை முத்திரை போட்டு அதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் 10வது அதிகாரத்தில் என்ன எங்களுடைய உள்ளமானது ஏங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்திலே அப்படியே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிடிக்குள்ளே இருந்தது போல இன்றைக்கி நாங்களும் சம்பாதிக்கிறது வீணாக போகுது. நாங்களும் இந்த உலகத்தில் காரியங்களை, நாங்கள் செய்கிற காரியங்கள் எதுவுமே சரியாக இல்லை. எல்லாமே ஓட்ட பொத்தலில் போட மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒன்றும் சரியில்லை ஆண்டவரே. எங்களுக்கு வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, வேதனை இருக்குது. ஆனால் ஒன்றே ஒரு நம்பிக்கை மட்டும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே அதோடு கலந்துருக்குது, எங்கள் தேவன் வருவார். அவர் நிச்சயமாக வருவார். உன்னுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கு தத்தம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் அந்த பெட்டிஷனை வச்சிட்டோம். இது தேவ சமூகத்தில் அந்த கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிட்டோம். இனி ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். இனி கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும், உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது அமர்ந்து வேண்டிக் கொண்டிருந்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணோம், ஆசீர்வாதத்தோடு அனுப்போம். ஜார்ஜ் ஐயாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தினர் ஏற்கனவே ஒரு விபத்தை சந்தித்த பிறகும் ஆண்டவரே, அடுத்த ஒரு விபத்தை அவர்கள் சந்திக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். அந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். வரக்கூடிய நாட்களில் இந்த குடும்பத்தை நீர் சாட்சியாக நீர் வைத்தரலாம் ஆண்டவரே. ஆண்டவருக்காக நான் வருவேன், மழை பெஞ்சாலும் பரவாயில்லை, நான் ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லி ஓடி வந்த அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதியும், அந்த மகளையும் ஆசீர்வதியும். இதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியத்தில் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
வரக்கூடிய நோவு, வரக்கூடிய கஷ்டம், இதெல்லாமே இந்த உலகத்தில் எங்களுடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கக்கூடிய காரியங்கள். ஒருபோதும் நாங்கள் தளர மாட்டோம். யாக்கோபு புஸ்தகத்தில் நாங்கள் படிக்கிறோம், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று. ஆண்டவரே, அந்த தைரியத்தையும் வைராக்கியத்தையும் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும். அன்பின் இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.